ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷிகா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீதமான சாதத்தில் ரொட்டி செய்ய போகிறோம். இதுக்கு நாம் சாதத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் அரைச்சி எடுத்துப்போம். இதை நாம் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட துருவின கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து கொடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து கொடுத்ததும் இது கூட அரிசி மாவு 1/2 கப் சேர்த்து கடைசியாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வச்சு நம்ம தட்டிக்கலாம். இல்லைனா வாழையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி தட்டிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் ஹோல் போட்டுக்கோங்க. இதை நம்ம அப்படியே தவாக்கு மாற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது போண்டா. ரவை வச்சு நம்ம போண்டா செய்ய போகிறோம். இதுக்கு நாம் 1 கப் ரவையில் 1/2 கப் தயிர் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது நல்லா கலந்து கொடுத்து கொஞ்ச நேரம் வச்சோன்னா இந்த ரவை இந்த தயிரில் நல்லா ஊறிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதில் நாம் துருவின கேரட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி, பச்சை மிளகாய், கால் கப் அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாம் உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நல்லா கலர் மாதிரி வந்ததும் நாம் போண்டாவெலாம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவை போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா 2 ரெசிபிக்குமே நாம் ஒரே மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். மார்னிங் டைமுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம், வெரைட்டியாகவும் இருக்கும். இதை நம்ம சட்னியோட சர்வ் பண்ணலாம். இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.